வாழ்க்கைய என்னோட கண்ட்ரோல்ல குடுத்தாலும், அது பத்திரமான இடமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்க சிருஷ்டி கர்த்தர், உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கைய நாங்க அப்படியே அர்ப்பணிக்கும்போது, வி ஃபீல் சேஃப். ஸோ சேஃப். எல்லா விதத்திலயும் எல்லாமே பார்த்துக் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற உணர்வு எங்களை நிரப்புகிறதுப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஐ மீன் த வேர்ட். நான் சரண்டர்ன்னு பண்றேன் அப்படின்னும்போது, அத நான் மீன் பண்ணி தான் பண்றேன். வில்ஃபுல்லா பண்றேன். முழு இருதயத்தோடு பண்றேன். என்னை சிருஷ்டித்தவரை நம்பி நான் அதை சொல்லுகிறேன். அந்த அறிக்கையை நான் சும்மா மேலோட்டமாய் சொல்வது இல்ல ஆண்டவரே. உண்மையாவே நான் அத நம்பி, உங்க பிரசன்னத்துல நான் அத அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் லார்ட். ஐ டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி. நான் அப்படியே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நம்ப தகுந்தவர் நீங்க. எஸ் லார்ட். நம்பிக்கைக்கு உரியவர் நீங்க. உண்மை இல்லாம வேற யார நாங்க நம்ப முடியும்? என எல்லா விதத்திலும் உண்மை தற்சுரூபமாய் இருக்கிறவர் நீங்க ஆண்டவரே. We trust you. We trust you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்ய நாங்க அப்படியே மனதார விட்டுக் கொடுக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Lord. இப்ப கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எந்தெந்த சிச்சுவேஷனோட, மனநிலையோட, இல்ல வருத்தங்களோட, whatever it is, Lord, அது எல்லாவற்றிலயும் நீங்க கூட இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை மேல ஆதிக்கம் செலுத்துகிறவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். Let them be free. உங்க பிரசன்ஸ்ல அப்படியே இப்ப கனெக்ட் ஆயிருக்கும்போது, இந்த பிரேயர்ல கனெக்டடா இருக்கும்போது, அவர்களை மீறி ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ நான் பேசுறேன். எஸ் லார்ட். உங்க பிரசன்னத்துக்கு வந்த உடனே நீங்க யூ மேக் அஸ் கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். எங்கள ரொம்ப நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறோமா? எங்களுக்கு என்னது தேவை என்று நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த சிறு பெண் யவீரோட மகள் இறந்து போனப்ப, இவர் போய் உயிரோட எழுப்புறாரு. எல்லாருமே இந்த மிராக்கிள பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அதுல எழுதியிருக்கு. அந்த பேசேஜ் படிச்சீங்கன்னா. அண்ட் ஜீசஸ் வாஸ் த ஒன்லி ஒன். ஏசப்பா மட்டும் தான் அங்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு உணர்ந்து, அவ பசியா இருப்பா, சாப்பாடு குடுங்கன்னு சொன்னார். எஸ். படிச்சிருக்கீங்களா அந்த பேசேஜ? படிச்சிருக்கீங்களா? ஏன்? பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட அது தெரியல. ஆனா அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டாங்களா? ஆமா. பிள்ளை உயிரா வ வ வம் வந்த உடனே சந்தோஷப்பட்டாங்களா? ஆமா. இந்த குழந்தை அம் அ ரொம்ப வியாதியா இருக்கும்போது கேர் பண்ணாங்களா? ஆமா. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பாருங்க, அந்த சிச்சுவேஷன் டேக் ஓவர் ஆகும்போது அவங்க அப்பா, அம்மாக்கு கூட வராத ஒரு இன்சைட். இந்த குழந்தைக்கு என்ன தேவை என்று தெரியாத விஷயம் சிருஷ்டிகர்த்தருக்கு தெரிந்திருந்தது. எஸ். அந்த குழந்தைக்கு சாப்பாடு குடுங்க. அவ பசியா இருக்கா அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ரட்சகராய் கொண்டு இருக்கிறோம். ஈவன் ஹி நோஸ் அவர் சிம்பிள் நீட்ஸ். அது பிசிக்கல் நீடா இருக்கலாம். இப்போ பசிங்கிறது ஒரு பிசிக்கல் நீட். தூக்கங்கிறது ஒரு பிசிக்கல் நீட். இல்லையா? நம்ம உடம்புக்கு, நம்ம சரீரத்துக்கு நமக்கு அது தேவை. அதே நேரம் அந்த நீடு மட்டும் இல்ல. எல்லா நீடும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என்னோட எமோஷனல் நீட் என் தேவனுக்கு தெரியும். அ எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். ஏன்? ஏன்னா மனசு ஏன் ஒரு மாரி ஒரு சமநிலை இழக்குது சில நேரங்கள்லனா, our நீட்ஸ் ஆர் நாட் மெட். ஒரு குழந்தை பாருங்க, பொறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு லாங்குவேஜ் அழுகுறது மட்டும் தான். ஸோ அது பாலுக்கு ஆனாலும் அழும். உச்சா போனாலும் அழும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? ஒரு வேளை காத்து பத்தலைனாலும் அழும். இல்ல ஏதாவது எறும்பு கடிச்சாலும் அழும். ஸோ த ஒன்லி லாங்குவேஜ் இஸ் கிரை. என்ன? அத அந்த அம்மா பார்த்து அந்த நீட இது பண்றாங்க. ஏன்? தே கிவ் இட். நான் எதுக்கு சொல்றேன்னா, யூ நோ வி மீட் த நீட். நம்ம ஒரு அம்மாவா இருந்து அந்த நீட நம்ம மீட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஹவ் ஃபார் வில் அவர் கிரியேட்டர் நமக்கு அவருக்கு குழந்தை தானே! நீங்க நான் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 2 குழந்தைங்க பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இல்ல குழந்தைங்கள கல்யாணம் பண்ணி அ அனுப்பிட்டேன். பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஒரு டீச்சரா இருக்கேன். இல்ல ஒரு லாயரா இருக்கேன். இல்ல ஒரு இதுவா இருக்கு. நம்ம ப்ரொஃபஷனு நம்மளோட இதெல்லாம் அடுத்து. ஆனா தேவனுக்கு நம்ம குழந்தைகள் தான்.
ஸோ ஹி மீட்ஸ் எவ்ரி நீட் ஆஃப் அஸ். நமக்கு ஒரு சில நேரத்துல நமக்கே என்ன நீட் நமக்கே தெரியாது. அ சில நேரத்துல அப்படியே நமக்கு யாருக்கு யாராச்சும் நம்மள ஒரு தலைய தடவி குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா என்னன்னா, நம்ம வயசு, ஈகோ நம்ம வந்து அத வாய் திறந்து கூட யாருக்கும் சொல்ல மாட்டோம். சில நேரத்துல ஆண்டவர் ஆவியானவர் எப்படியெல்லாம் நடத்துவார்ன்னா, ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்க தோள யாராவது பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்க தலைய தடவின மாதிரி இருக்கும். இப்படிலாம் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஐ நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். சில நேரத்துல ஏன்னா அது நம்ம நீடா இருக்கும். நம்ம யார்ட்டயும் சொல்லி கூட இருக்க மாட்டோம். ஆனால் ஆவியானவர் நம்மள என்ன பண்றாரு, நம்மளோட எமோஷனல் நீடா இருக்கட்டும், பிசிக்கல் நீடா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அவர் சந்திக்க தான் செய்றார். ஏன்? ஸோ உங்க இந்த அந்த என்கவுண்டர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யாருனா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ம். சில நேரத்துல அப்படியே ரொம்ப வேர்க்கிற மாரி இருக்கு. ஒரு மாரி சூடா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல சில்லுன்னு காத்தடிக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாராவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னடா அது நமக்கு மட்டும் காத்தடிக்குதோ! அப்படிங்கிற ஃபீல் ஆகுற அளவுக்கு ஆவியானவர் கூட நம்ம பழகும்போது, அவரு அவர வந்து நம்ம ஏன் நேத்து சொன்னார் இல்லையா? உங்கள சிநேகிதின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாரி ஒரு அந்யோன்யத்திலயும், ஐக்கியத்திலயும் நம்ம போகும்போது, அது ஒரு ஒரு நீட மீட் ஆகுறது நம்ம உணர்வோம். எல்லா நேரத்துலயும் மீட் ஆயிட்டு இருக்குது தான். பட் ஆனா அது நமக்கு தெரிய தெரிய அது ஒரு சந்தோஷமாக மாறும். ஏன்? இப்ப நமக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவிக்கிறார், பறவைகளுக்கு உடுத்துவிக்கிறாரு. நான் உனக்கு வந்து தரமாட்டேனா? ஸோ பிசிக்கல் நீட்ஸ் வந்து டன் டன் டீல். ஆண்டவர் வந்து நமக்கு உணவு குடுக்கிறார், உறைவிட குடுக்கிறார், உடை குடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நீட்ஸ், வாண்ட்ஸ் எல்லாத்தையும் தராரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் உணர்வு பூர்வமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். மை எமோஷனல் நீட் இஸ் ஆல்சோ மெட் இன் காட்ஸ் பிரசன்ஸ்ங்கிறத நம்ம அதிகமான தியானத்துக்குள்ள கொண்டு போவது கிடையாது. ஏன்னா, அங்க தான் அந்த ஈகோ வந்து நின்னுடுது. நம்ம வந்து என்ன பண்ணா, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுறோம். எனக்கு எமோஷனல் நீட் இருக்குன்னே நம்ம ஒத்துக்கிறது இல்ல. அது மத்தவங்க கிட்ட ஒத்துக்கிறது இல்லாம இல்ல. மனுஷங்க கிட்ட ஒத்துக்கிறதுல ஒண்ணு. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாத ஒரு வேள மனநிலை இருக்கலாம். ஆண்டவர்கிட்டயே வந்து நான் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஐ அம் ஓகேங்கிற மாரியே அ இப்போ மேபி கிரேஸ் கேதரிங் வந்தோனே நெறைய இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். இன்னர் ஹீலிங்க பத்தி பேசுறோம். இன்னர் சைல்டோட நீட பத்தி பேசுறோம். பரிசுத்த ஆவியானவர உணர்வுபூர்வமா நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஒருவேள அறியாமை இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன். எமோஷனல் நீட்ஸ் எனக்கு அரவணைப்பு தேவ, எனக்கு அன்பு தேவ, எனக்கு வந்து ஒரு எம்ப்ரேஸ் தேவ, எனக்கு வந்து ஒரு கொஞ்சல் தேவ எனக்கு. அது ஆண்டோட பிரசன்னத்திலிருந்து அது கிடைக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஏசப்பா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள்ல அங்கங்க ரொம்ப சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் வந்து யாரையும் யாரையும் நம்ம பிசிக்கலா இப்ப இப்ப ரொம்ப பிடிச்சவங்கள கூட அப்படி சொல்ல மாட்டோம். சில இடத்துல வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புறாவே, உன்கிட்ட பழுதொன்றும் இல்ல, உத்தமியே, ம். அப்படியே ரொம்ப எப்படி எக்ஸ்ட்ரீம் கொஞ்சலான வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. வேதத்துல இருக்கா இல்லையா? ஏன்? ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கு? பரிசுத்த ஆவியானவரால இன்ஸ்பயர் ஆயி அவங்க எழுதியிருந்தாலும், அந்த வேர்ட் எல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்பனா ஆண்டவருக்கு கொஞ்சம் தெரியுங்கிறது யாரால நம்ப நம்ப முடியுது? ஏன்? நம்புறீங்களா? ஏன்? ஆண்டவர் வந்து நம்மள வந்து அப்படியே நம்மள கொஞ்சுவாரு. நம்ம குழந்தைய நம்ம கொஞ்சுறோம் இல்ல? அது கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சிட்டு கொஞ்சம் தோல் வரைக்கும் வளர்ந்த உடனே கொஞ்சுறது கிடையாது யாரும். குழந்தைங்களுக்கு பிசிக்கல் டச்சே குடுக்குறது கிடையாது. உம்மா குடுக்குறது கிடையாது. ஏன்னா நம்ம அப்படியே ஒரு மாரி வளர்ந்துடுறோம்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படியே அந்த ஒரு குழந்தைங்களுக்கு அந்த பிசிக்கல் டச் நீட் இருக்குன்னு கேட்டு தெரியாம கூட வளர்த்துடுறோம் பிள்ளைங்கள. நாமளும் அப்படி வளர்ந்துருக்கிறோம். ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மா, அப்பாவுக்கும் நமக்கு அந்த டச் இது இருக்காது. அண்ணனுக்கோ, தங்கச்சிக்கோ அது இருக்காது. அந்த மாரி நம்ம வளர்ந்துருக்கிறதுனால நம்ம அப்படி நெனச்சுக்கிறோம். சம்திங் நம்ம எல்லாருக்குமே அந்த அன்பின் மொழி என்பது இருக்குது. எல்லாருக்குமே அந்த சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு டச் குவாலிட்டியா உண்மையான அந்த பிசிக்கல் டச்சுங்கிறது ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது ஆண்டவருக்கு தெரியும். ம். அதே மாரி வார்த்தைகள் இந்த கொஞ்சலான வார்த்தைகள் தேவை. நம்ம குழந்தைங்களும் சின்ன பிள்ளையில என்னென்ன வாய்க்கு வருதோ அதெல்லாம் கொஞ்சுறோம். இல்ல? சில பேர்லாம் அந்நிய பாஷை மாரியே கொஞ்சுவோம். இல்ல? என்ன வாய்க்கு வருதோ அதுதான் கொஞ்சல். அது அந்த ஃபீல் அந்த மாரி என்ன வார்த்தை சொல்லி கொஞ்சுறதுன்னே தெரியாம நாக்கு பெரண்டு ஒரு மாதிரி நம்ம குழந்தைங்கள பார்த்து அந்த சவுண்ட் எல்லாம் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த டைம்ல நமக்குள்ள ஒரு ஃபீல் வருது பாருங்க. யாரெல்லாம் அத உணர்ந்திருக்கிறீங்க? சின்ன குழந்தையில நம்ம குழந்தைங்கள கொஞ்சும்போது, அ வித்தியாசமான சவுண்ட்லாம் பண்ணுவோம். ஜி அதெல்லாம் பண்ணுவோமா? ஜிம்மா எ தமிழா? இங்கிலீஷா? எந்த லாங்குவேஜ்ன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரியெல்லாம் யாராவது கொஞ்சிருக்கிறீங்களா குழந்தைங்கள? நான் அப்படி கொஞ்சிருக்கிறேன். இப்ப யோசிப்போம். அதெல்லாம் என்னன்னா, ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஜாயோட உச்ச கட்டத்துல நம்ம அப்படி குழந்தைங்கள அப்படி எடுத்து நம்மள மறந்து, நம்ம அப்படியே கொஞ்சுகிறது அதெல்லாம். அ நீங்கலாம் நம்புறீங்களா?
எல்லா நேரத்திலயும் ஆவியானவர் நம்ம படைத்த கர்த்தர் ஏசப்பா, திரியேக குடும்பம் நம்மள அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. அந்த மூட்லயே தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு உங்களால நம்ப முடியுதா? "என்ன சிஸ்டர் சொல்றீங்க?" அப்படி சொல்றீங்க எல்லாம் பார்க்குறீங்க. ஏன்? தே ஆர் சோ ஹேப்பி அபௌட் அஸ். அவங்க வந்து நம்மள பார்த்து, "அ என்ன பார்த்தா?" அப்படின்னு சில பேருக்கெல்லாம் கேள்வி வருது. உங்களை பார்த்து தான். அ உங்கள பார்த்து தே ஆர் இன் அ வெரி குட் மூட். தே ஆர் வெரி ஹேப்பி. நம்மளை குறித்து அப்படியே ஒரு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சூப்பரா நம்மளோட டெஸ்டினிய நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம நல்லா பண்ணிட்டுருக்கோம். ஆண்டவரோட பிரசன்ஸ்ல நம்ம இருக்கிறோம். எல்லாம் அப்ப அப்போனா தப்பு பண்றவங்கள பார்த்து இது ரொம்ப சோகமா இருக்காங்களா? இல்ல. தே நோ த எண்ட். எல்லாரோட எண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, எல்லாரையும் குறித்து அவங்க சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் சில நேரத்துல ஆவியானவர் துக்கப்படுகிறார், व्यசனப்படுகிறார் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ரொம்ப அத ஃபோக்கஸ் பண்றோம். அப்படி அல்ல. நம்மை குறித்து நம்மள பத்தி ஒரு இருக்கும்ல அவங்களுக்கு. சந்தோஷம் அப்படி அவருக்கு நிரப்பி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவர் தான் நம்மள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரு அவரு அப்படியே அவர் கண்ல வந்து ஒரு செகண்ட் கூட யாரையுமே என்ன பண்ண முடியாது. கண்டமே பண்ண முடியாத பார்வை. ஒரு சில பேர்லாம் பார்வையிலேயே நீ தப்பு அப்படி சொல்லி ஒரு ஜட்ஜ் அளவுக்கு அ அ லைஃப் டைம் சென்டென்ஸ் குடுத்துருவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி பார்வை உடையவங்கள பார்த்துருக்கீங்களா? சில நேரத்துல நம்மளே கூட பார்ப்போம். பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது வாயில வார்த்தை வராது. ஆனா பார்வையிலேயே அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடுக்கக்கூடிய வரம் பெற்ற தாய்மார்கள் நம்ம. யாரெல்லாம் அப்படி ஆப்பரேட் ஆயிருக்கீங்க? வாயில ஒண்ணும் சொல்லாம ஒரு பார்த்தாலே போதும். குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிரும் தான். என்ன பண்ற? ஏது பண்ற? இதுக்கு அம்மா இப்படி யோசிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. ஏன்? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் மட்டும் தான் அப்படி பார்த்துருக்கேனா? நீங்க யாருமே அப்படி பார்த்தது இல்லையோ? ம். சில பேர் பெருமையா கூட சொல்லுவாங்க. ஒரு மொற விட்டா போதும் சிஸ்டர். வேலை நடந்துரும். ம். கண்ண உருட்டி பார்த்தேன்னா முடிஞ்சுது. அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம நெனச்சுக்கிறோம் நம்ம அப்படி இருக்கிறதுனால, ஆண்டவரும் நம்ம சில நேரத்துல சொதப்பும்போது அப்படி ஒரு உருட்டி பார்க்குறாரு. அப்படி கண்ணு அக்கினி ஜுவாலையா மாறி இப்படி மொறச்சு பார்க்குறாரு. அப்படியெல்லாம் நம்ம நெனைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு செகண்ட் கூட ஆண்டவருடைய கண்கள்ல கோபமோ, கண்டம்னேஷனோ, "நீ தப்பு" அப்படின்னு நம்மளை உணர வைக்கிற பார்வை கிடையவே கிடையாது. அப்படியே நம்மள ஆச்சரியமா, நம்ம பொறந்த குழந்தைய எப்படி ஒரு ஆச்சரியமா, சந்தோஷமா எடுத்து, நம்ம பார்த்து அதை குறித்து சந்தோஷப்படுகிறோமோ, அதே பார்வைய தான் பார்க்கிறாரு. இது நெறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். "என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்றாங்களே! ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம உள்ள எடுத்துக்கிறது, இன்டர்னலைஸ் பண்றதுன்னே நெறைய பேருக்கு புரியல." ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது. ஆண்டவர பத்தி இப்படி ரொம்ப குட்டா கேட்டதில்ல நம்போ. ஆனால் சில பேருக்கு வந்து இது எப்படி அசிமிலேட் பண்றதுன்னே புரியல. பட் இதுதான் சத்தியம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி அந்த மூட் இருக்கும்? அவர் எப்படி ஜாய்ல நிரம்பி இருக்கிறாரு. நம்மை குறித்த சந்தோஷம் அவர் இதயத்தை நிரப்பி இருக்கிறது. அவர் ஏற்கனவே ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்த்து திருப்தி அடைஞ்சுட்டார். ஓகே. வென் யூ சேவ் ஏசப்பாக்கு எஸ்ன்னு சொல்லி, அவருக்கு அப்படியே நீங்க ஆவியில அப்படியே நிரம்பும்போதே, ஐயோ! என் பிள்ளை வந்து ஷி இஸ் நோயிங் மீ. அவ கரெக்ட்டா எல்லாம் பண்ணிருவா. அவ டெஸ்டினி சூப்பரா இருக்கும். பர்ப்பஸ்ல அழகா வந்துருவாங்கிறது அவருக்குள்ள அந்த சந்தோஷம் அதிகமா தான் இருக்குது. உங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். அது வந்து சும்மா அந்த நேரத்துக்கு வருது, அதுக்கப்புறம் போயிடுது. நீங்க பெஸ்ட்டா பண்ணும்போது வருது, அதுக்கப்புறம் அவர் व्यசனம் ஆயிடுறாரு. அப்புறம் டென்ஷன் ஆகுறாரு, கோவமா பார்க்குறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் எல்லா நேரத்திலும் ஒரே விதமாய் நம்மளை நேசிக்கக்கூடியவர். அந்த ஒரே விதமான உடனே அது வந்து 0ன்னு நெனச்சுறாதீங்க. அது 100%னா 100%ஆவே இருக்குது. நம்ம ரொம்ப சொதப்புறோம், கொஞ்சம் பிரேயர் இல்ல, பைபிள் வாசிக்கல, இல்ல யாரு அ சில விஷயத்த அவர் சொல்லியும் நம்ம வேற மாரி செஞ்சுட்டோம்ன உடனே அந்த 100% அன்பு 90%ஆ மாறுது, 80யா மாறுது. அப்படிங்கிறது நம்மளுடைய மனப்பான்மை. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிள்ளை பெர்ஃபார்ம் பண்ணும்போது வெரி ஹேப்பி. அது கொஞ்சம் ஒரு மாரி அ மால் ஃபங்ஷன் பண்ணும்போதோ, கொஞ்சம் மாத்தும்போது அந்த குழந்தை மேல கொஞ்சம் வருத்தம் வருது. ஆனா ஆனாலும் ஒரு தாயா நம்ம என்ன பண்றோம்? வி ட்ரைங் டூ கனெக்ட் அண்ட் திரும்ப சரியாகுறோம். ஆனா ஆண்டவருக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் கூட கிடையாது. ஏசப்பாக்கு என்னது? அந்த ஃப்ளக்சுவேஷன் கூட கிடையாது. அவரால குறைவா நேசிக்கவே தெரியாது அவருக்கு. அவர் குறைவா நேசிக்கவே தெரியாது. இது வந்து ஒரு நல்ல செய்தி தானே! அவருக்கு 100%னா 100%. அந்த தேவ அன்பு நம்மள எப்படியே நிரப்பி தான் இருக்குது. நம்மை குறித்த அந்த நோக்கம், அவர் வச்சிருக்கிற ஏன்னா சும்மா இல்ல. அவர் ரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஜீவனையே கொடுத்த அன்புனா, அது எந்த ரகமான அன்பா இருக்கும் பாருங்க. நம்ம வேணா டயலாக் விடலாம். என் பிள்ளைக்காக நான் எத வேணா செய்வேன். யாருக்கு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். சில டயலாக்ஸ் எல்லாம். யாருக்கு குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, "ஐயோ! இது எனக்கு வந்திருக்கணும். என் குழந்தைக்கு ஏன் வந்துச்சு?" அப்படிலாம் வாயில சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னது? அ ஆனாலும் அது வேற தானே.
தாயும் பிள்ளைனாலும் வாயும் உயிர் வேற. அது மாதிரி சில இடத்துல நம்ம ஆப்பரேட் ஆகதான் வேண்டியிருக்கு. ஆனா ஏசப்பா என்னன்னா, ஆ எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. தாயினும் மேலான அன்புன்னு சொல்லிட்டார். அ அவர் சொல்ட்டார், "தாயினும் மேலாத அன்பு பெற்ற தாயும் தந்தையும் மாற அவங்க நேசிக்க முடியாத ஏன்னா மனுஷீக அன்பு தானே எல்லாமே. தேவ ரகமான அன்புங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். அதோட நம்ம விளிம்ப கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அதை தெரிஞ்சுக்கிட்டோமான்னா கிடையாது. அது ஆவியானவரால மட்டும் தான் நமக்குள்ள அதாவது அன்பின் ஆவியானவர். அ தேவ ஆவியானவர் எப்படி இருக்காரு? நமக்குள்ள அன்பானா அந்த தேவ ரகமான அன்ப புரியறதுக்கே நமக்கு ஆவியானவர் தான் தேவ. இப்ப நம்ம ஏன் இப்படி வியந்து வியந்து பேசிட்டு இருக்கோம்னா, இட் இஸ் த வொர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்ப நான் தேவ அன்பு, தேவ அன்பு, தேவ அன்புன்னு பேசுறேன்னா, இந்த அன்போட ஆழத்தையும், அகலத்தையும், நீளத்தையும், உயரத்தையும் தான் விவரிச்சு நம்மலாம் சேர்ந்து என்ன பண்றோம்? ஒண்ணா சேர்ந்து மெடிடேட் பண்ணி, "இப்படியாம்மா, அந்த அன்பு இப்படிப்பட்ட அன்பாம்மா, இப்படியாம்மான்னு" நம்ம பேசுறதுக்கு தான் நம்ம கூடி வரணுங்கிறார். ஏன்? ஏன்னா அது தனியா வந்து தெரிஞ்சுக்க முடியாது அந்த அன்பு. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஆங்கிள்ல, "ஆமாப்பா எனக்கு இப்படி அ இப்படி நான் உணர்ந்தேன் அவர. இப்படி நான் உணர்ந்தேன்னு" ஒருத்தர் சொல்ல சொல்ல கேட்க கேட்க அந்த அன்போட தியானம் பெருக பெருக தான் நம்ம அந்த அன்புல வளர்றோம். ஏன்? ஸோ அதனால தேவ ரகமான அன்பை தேவ ஆவியானவர தவிர வேற யாரும் நமக்கு புரிய வைக்கவே முடியாது. மனுஷங்க ட்ரை பண்ணலாம். இப்ப கூட நான் அட்டெம்ப்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஓகே நம்ம சொல்லலாம். ஆண்டவரோட அன்ப பத்தி சொல்லலாம்ன்னு நான் ட்ரை தான் பண்றேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் டூயிங் இட் ரைட். அத செய்றேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அத பத்தி சொல்லவே நமக்கு முடியாது. அது விவரிச்சு சொல்லிட்டேன். இன்னைக்கு காட்ஸ் லவ்வ பத்தி பேசினேன். சூப்பரா சொல்லிக் குடுத்தேன். செம்மையா ஜனங்களுக்கு புரிஞ்சுது. அப்படின்னு நம்ம சொல்லி விடவே முடியாது. ஏன்னா அதோட விளிம்பு கூட யாரும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறோம். அதிலேயே நம்ம திருப்தியா ஆயிடுறோம். ஏன்? புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு. நிஜமா அது அப்படின்னு நம்ம அப்படியே வாய பொளந்து நிற்கிற மாரி ஒரு அன்பு. அதை வார்த்தையில சொல்ல முடியாத அன்பு. ஏன்? அவரு அப்படிப்பட்ட அன்பு நம்ம லைஃப டேக் ஓவர் பண்ணியிருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா நீங்க தான் சொல்லும்போது, இந்த அன்புக்குள்ள தான் நம்ம வருகிறோன்னும்போது, நம்ம லைஃப குறித்து இருக்கிற பயங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்? பூரண அன்புல என்னது? பயத்தை புறம்பே தள்ளும்ன்னு இருக்கு. இந்த அன்போட ரியாலிட்டில நம்ம நிரம்பி, நிரம்பி, நிரம்பி இருக்கும்போது, நம்மள மீறி பாருங்க நம்ம எல்லையில பயமே இருக்காது. பயமே இருக்காது. என் தேவன், அவருடைய அன்பு அப்படின்னு நம்ம அப்படி அதிலேயே தியானத்துல நிரம்பிட்டோம்னா, என்ன ப என்ன பண்ணணும்? அந்த பயத்தை புறம்பே தள்ளுமா. ஆட்டோமேட்டிக்கா தள்ளும். வெளியில தள்ளு. அதுக்கு ட்ரையே பண்ண வேணாம். பயத்தின் ஆவி வெளியேறுன்னு கூட சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் பி ஃபில்ட் வித் திஸ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் லவ். இந்த ரகமான அன்பு நான் நிரம்பி இருக்கேன். எனக்குள்ள அன்பின் ஆவியானவர் இருக்கிறார். அந்த அன்பின் ஆவியானவர் என்ன பண்றார்? முதலாவது தேவனுடைய அன்போட ஆழத்தையும், அகலத்தையும், நீளத்தையும், உயரத்தையும் அப்படியே அந்த தியானித்து அதிலேயே நிரம்பி இருக்க என்ன செய்கிறார். அந்த அன்பிலேயே நான் மூவ் ஆகவும் வைக்கிறார். அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ, அப்படியே என்னை அன்பாகவே மாற்றிக் கொண்டு இருக்கிறார். அதோட இதுல நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன். அந்த ஃபியர் கிரிப் லைஃப்ப பத்தின பயம், பிள்ளைகள குறித்த பயம், எதிர்காலத்த குறித்த பயம், ஒரு வெரைட்டியா நம்ம பயம் வச்சிருப்போம். எல்லாத்தையும் என்ன பண்ணுது? வெளியேற்றுகிறது. ஓகே. ஏன்? அதனால பெரிய விஷயம். இப்போ இத பண்ணா, அத பண்ணா, ஆவியில நிறைவது, ஆவியானோட பிரசன்னத்துல இருப்பது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு இதுவா வச்சிருக்கோம். எல்லாமே எதுக்கு? அவரோட அன்புல அப்படியே ரூட்டடா இருக்கிறதுக்கு, அதுல நிரம்பி இருக்க. இது என்னை இந்த அன்பு என்னை வெட்கப்படுத்தாதுன்னு இருக்கு. இல்லையா? இந்த அன்பு, இந்த ரகமான அன்பு நம்ம எப்படி விட்டுறோம்? ஏன்? அப்படி நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகன்னு இருக்கு. இந்த அன்பை சுற்றி சுற்றி வருகிற இருதயத்தவர்களுக்கு ஒரு தீங்கும் நடக்க வாய்ப்பே கிடையாது. நடக்கவே முடியாது. ஓகே. அதனால அம் அஸ் ஐ ஸ்பீக் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கே ஒரு வித்தியாசமா, ஒரு பயங்கர வித்தியாசமா, ஒரு தேவ அன்போட ஒரு தொடுதல் உங்க ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்புறத நான் ஃபீல் பண்றேன். யூ வில் ரியலி டிக் இன் டீப். இன்னும் ஆழமா பாருங்க. நான் எப்படி சொல்லிக் குடுக்கவே என்னால முடியல. நான் ஏதோ சொல்ல வரேன்னு. ஆனா என்னால வந்து என்னோட எமோஷன்ஸ் அதிகமாகுதே தவிர, எனக்கு வார்த்தை வரல. என்ன சொல்லி இத சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்ல வரல. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு ஒன்லி எமோஷன்ஸ் கேன் கேரி. மேபி நான் மனசு ஃபுல்லா ஆசைப்படுறேன். நான் இப்ப எனக்கு என்ன ஃபீல் பண்றேனோ, இந்த அன்பு என்ன நிரப்பும்போது நான் என்ன ஃபீல் பண்றேனோ, கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த அன்புல அப்படியே நிரம்பிறட்டுமே அப்படின்னு தான் ஃபீல் பண்றேனே தவிர, எனக்கு எதை சொல்லி எத புரிய வைக்கன்னு எனக்கு தெரியல. ஏன்? இட் இஸ் சோ எக்ஸ்பீரியன்ஷியல். இந்த அன்ப அனுபவிக்க அன்பு. அப்படி அனுபவிக்கணும். ஒருத்தரும் அனுபவிக்கணும். ஒருத்தரும் அதுல நிரம்பி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அத ரியாலிட்டில அப்படியே பிளக் இன் ஆயிரணும்.
அப்பா இந்த ரகமான அன்பு ஏசப்பா நீங்க நீங்க இப்படிப்பட்ட அன்போடு என்னோட இருக்கும்போது, என்னை அணைத்துக் கொண்டிருக்கும்போது, நீங்க எனக்குள்ள, நான் உனக்குள்ள ஒன்றா இருக்கும்போது, இந்த இன்டிமசிக்கு தவிர்த்து வேற என்ன நடக்கும் ஆண்டவரே? எனக்கு எல்லாமே நன்மைக்கு நேராக நடக்கும்னு நான் 100% ஆண்டவரே நான் நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அப்படியே தைரியமா நீங்க அப்படியே கன்ஃபஸ் பண்ணலாம். அப்படியே அஃபர்ம் பண்ணலாம். இதனால நான் சொல்றேன். இந்த அன்பு என்னை ஆசீர்வதித்த அன்பு. ஐ அம் பிளெஸ்ட்ன்னு இதை உணர்ந்தவர்களா நீங்க சொல்லலாம். இந்த அன்பை உணர்ந்து நீங்க என்ன சொல்லலாம்? என்னுடைய என் மேல இவ்வளவு நேசமா இருக்காங்கன்னா, என் குடும்பத்தின் மேல அதே நேசம். சோ மை ஃபேமிலி இஸ் பிளெஸ்ட் ஆல்ரெடி. அதே மாரி என் சில்ட்ரன் ஆர் பிளெஸ்ட். நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் அப்படியே பிளெஸ்ட் இல்லையா? கேன் யூ ஃபீல் தட்? ம். நான் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் அப்படியே கூட இருந்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு 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 ஸ்டேட்ல நான் இருக்கிறேன். ஸோ அதனால எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல. எடுக்கிற முடிவுகள்ல அப்படியே ஏன் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படியே கரெக்ட்டா அந்த விஸ்டம் நீங்கள ஆவீங்க. பிகாஸ் த ரூட் இஸ் லவ். நீங்க கரெக்ட்டா புடிச்சுட்டீங்க. அ தேவன ஹோலி ஹோலி நம்ம பரலோகத்துல பாடுறாங்கன்லாம் நம்ம கேள்விப்பட்டுருவோம். வளர்ந்துருக்கோம். பெந்தெகோஸ்தே மக்களாகிய நாம், பரலோகத்துல ஒரு கொயர் என்ன பாடிக்கிட்டு இருக்கு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லுது. நல்லா நம்ம கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கோம். அந்த ஹோலினஸ்ஸயே எந்த சொல்றாங்க? அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுக்கு மத்தியில அப்படி ஒரு ஷேரிங், செல்ஃப் எம்ப்டியிங், அப்படி அதர் சென்டர்ட் அ அப்படி மத்தவங்கள மேன்மையா நினைக்கிற, மற்றவங்க நலனையே யோசிக்கிற அந்த ரகமான அன்பு பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் பரிசுத்தம். அந்த அன்பு தான் பரிசுத்தம் அப்படிங்கிறது தான் ஆழமான அர்த்தம். அ பரிசுத்தர்னா ஏசப்பா ஒரு வெள்ள கவுன் போட்டுக்கின்னு யாரும் தொடாத தூரத்துல போய் அப்படியே ரொம்ப அழகா சுருசுருன்னா வச்சு தலையில கிரீட வச்சு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு இதுல உட்கார்ந்திருக்காரு. அது பரிசுத்தம் என்பதல்ல. அவர்களுக்குள்ள பரிமாறப்படுகிற அன்பே பரிசுத்தம். சோ அதனால நம்ம எதை நெறைய விஷயத்த மாத்தி, மாத்தி, மாத்தி கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஆனா திங்ஸ் சரியா நம்ம மனசுக்குள்ள அப்படியே அலைன் ஆகட்டும்னு சொல்லி நான் ப்ரே பண்றேன். ஏன்? அந்த அன்பு தான் பரிசுத்தம். சோ அந்த அன்புல நிரம்பி இருக்கிற நாம, யாரும் யாருக்கு தீமை செய்ய தோணாது. அப்படி வரவும் வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, "அப்படியே அன்புல நிரம்பி இருங்க. அப்படியே அன்புல நிரம்பி இருங்கன்னு" ஏன் சொல்றாரு? மத்த கட்டளைகள எல்லாம் தானா நம்ம செஞ்சுருவோம். நம்மள மீறியே செஞ்சுருவோம். அ 2 பிரதான கற்பனை சொல்றாரு இல்லையா? வந்து உன் தேவனாகிய கர்த்தர் முழு இதயத்தோடும் அதெல்லாம் சொல்றாரு. இன்னொன்னு, "உன்னைப் போல பிறனை நேசி" அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அதிலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ உனக்கு 10 கட்டளை, 600 கட்டளை எல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாம் அதிலயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. சோ எவ்ரிதிங் இஸ் அப்படியே கன் கன்சைஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயத்த நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாருன்னா, "பி ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட்." அப்படி ஃபில் ஆயிருக்கும்போது, யூ ஆர் ஆல்ரெடி ஃபில்ட் வித் த லவ் ஆஃப் காட். அந்த தேவனுடைய அன்பு நம்மை நடத்தும்போது, எல்லாமே சரியா தான் நடக்கும். தானாவே நடக்கும். ஏன்? நம்ம சரியான வார்த்தைகளை பேசுவோம். நம்ம சரியா ஒருத்தவங்கள வில் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்பிள். என்னை ஒருத்தவங்க புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, எதிர்ல உள்ளவர்களே கொள் புரிந்து கொண்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கன்னு உணர வைக்கிறது தான் அன்பு. புரியுதுங்களா? பிளண்டரா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கங்க. உங்க ஹஸ்பண்டே பண்ணிட்டாங்க. இல்ல உங்க ஒய்ஃப் பண்ணிட்டாங்க. ஆனா, நீ எதனால இத பண்ணன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறது பாருங்க. அதுதான் அன்பு. ம். நாட் எக்ஸ்பிளைனிங், நாட் கண்டெமிங். நீ தப்பு. நீ இப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். அவங்க கேட்காமயே அட்வைஸ் குடுக்கறது. ஆல் தட் அதெல்லாம் வந்து நம்மளோட ஈகோவை காட்டுகிறது. ஆனால் எதிர்ல உள்ளவங்க விளக்கம் தருவதற்கு முன்பாகவே, "உங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேன்" அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு மனசுல அந்த நிம்மதிய குடுக்குது பாருங்க. தே ஃபீல் அண்டர்ஸ்டூட் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அதுதாங்க அன்பு. அதுதான் அன்பு. சோ அந்த அன்புல நிரம்பி இருக்கும்போது நம்ம எதிர்ல இருக்கிறவங்க அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. யூ வில் பி அவுட் ஆஃப் ஆல் ஆர்கியூமென்ட்ஸ். தேவையில்லாத கச்சா முச்சான ஆர்கியூமென்ட்ஸ் பிள்ளைங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இல்ல சகோதர சகோதரிகளுக்குள்ளயும் தேவையில்லாம எதுக்கு ஏன் ஆர்கியூமென்ட்ஸ் வருது? ஏன் சண்டை வருது? வி ஆர் ட்ரைங் டூ ப்ரூவ் யாரோ ஒருத்தவங்க நான் ரைட்ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனால வந்து ஆர்கியூமென்ட்ஸ் வருது. நான் சொன்னேன்ல, அன்னைக்கே சொன்னேன்ல, அப்படின்னு சொல்லி இந்த கோட் பண்ணி பேசுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட்க்கு எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி. அ ஆல்ரெடி அங்க 2 எனர்ஜி லெவல் மாறி, மாறி கண்ட மாரி ஆயிட்டுருக்கும்போது, இப்படிலாம் பேசும்போது, ஏன்னா தேவ அன்போட நிரம்பி இல்லாதவர்களால் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு சண்டைய கொண்டு போக முடியும். யூ நோ ஆண்டவரோட அன்புல நிரம்பி இருக்கிறவர்கள் எவ்ளோ விஷயம் வந்தாலும், எவ்ளோ அக்கினி போன காரியங்கள் வந்தாலும், அந்த தேவ அன்பு எல்லாத்தையும் அவித்து போடும். எஸ்.
தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே பேசுறோம். நாங்க நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்குள்ள வெளிப்பாடாய் காரியங்கள் உருவாகட்டும்ப்பா. நாங்க கனெக்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் நாங்க ஏதோ டெய்லி ப்ரே பண்றோம், வரோம், போறோம்ன்னு இல்லாம ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்தையும் ரெவலேஷனா எங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணிருங்கப்பா. we are open to that. we are open to that. எல்லா வார்த்தையில் சொல்ல முடியாத காரியங்கள், வசனத்தை வைத்து கூட சொல்ல முடியாத காரியங்கள், அனுபவபூர்வமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே நீங்க எங்களை நிரப்பி, அந்த ரெவலேஷன்ல நிரப்பி, அதிலேயே நாங்க ரூட்டடா இருக்கிற கிரேஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாகன்னு சொல்லி நான் பேசுகிறேன். எஸ் லார்ட், கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அன்பின் வாய்க்கால் என்று அப்படியே சேனல் ஆஃப் லவ், சேனல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. அவங்க எங்க இருக்கிறார்களோ அங்க அன்பின் நதி, அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு இந்த இடமே வேறு விதமாய் அப்படியே ஆகுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒருத்தரும் தேவ அன்பை சுமந்த பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எஸ் லார்ட், வித்தவுட் யுவர் லவ் வி கேன் நாட் ரன் அவர் ஃபேமிலி. எங்க குடும்பத்தை நாங்க நடத்த முடியாது. எங்க வேலை இடத்துல நாங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. நாங்கள் எதை செய்யும் போதும் ஒரு அங்கலாய்ப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் எங்களை நிரப்பி அப்படியே போயிரும் ஆண்டவரே. உங்க அன்புல நிரம்பி இருக்கிறதும் உடைய பிரசன்னத்துல நிரம்பி இருக்கிறது ஒன்றுதான். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எல்லா நேரத்திலையும் அப்பா எங்களை நீங்க நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி. அன்பின் ஆவியானவர் நாங்க அப்படியே ஹோஸ்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. we just host. thank you holy spirit. thank you jesus. thank you jesus. thank you holy spirit. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. thank you jesus. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எஸ் லார்ட். அப்பா உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. நாங்க எல்லாவற்றை காட்டிலும் உங்க அன்பு பெருசுன்னு நாங்க நினைக்கும் போது எங்களுக்கு பெருசா தோன்ற விஷயங்கள், இப்ப எங்களுக்கு மலை போல தோன்றுகிற பிரச்சனைகள், இல்ல நாங்க கிராஸ் பண்ற பலவீனங்களோ, இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று எங்களுக்கு அப்பா எங்க கண்களுக்கு முன்பாக அது சின்னதா, இது ஒரு விஷயமே இல்ல, நெக்லிஜிபிள், இதெல்லாம் வச்சு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஒவ்வொருத்தரோட மனநிலை உண்டாகட்டும். அப்படியே ஒரு ஓவர் கம்மிங், இதெல்லாம் நான் சாதாரணமா ஓவர் கம் பண்ணிடுறேன், மோர் தென் அ கான்கரர் அப்படிங்கிற தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. ஏன்னா இந்த ரகமான அன்பு என்னை வெட்கப்படுத்தவே படுத்தாதுன்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த நிச்சயம் நிரப்பட்டும்ப்பா, நிரப்பட்டும். ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் மேல எங்க லைஃப் போகக்கூடாது. இந்த ரகமான அன்போட வெளிப்பாட்டுக்குள்ள நாங்கள் நிரம்பி இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க, எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்க, நாங்கள் இருக்கிற இடத்துல அதை அப்படியே நாங்க ரெப்ரசன்ட் பண்ண, அதை ஃப்ளோ பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. We give you all the glory. We give you all the glory. In Jesus' name, amen. 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 Bless you all. I feel ஒரு வித்தியாசமா அன்றோட பிரசன்ஸ் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்குது. ஃப்ரம் திஸ் டே ஆன் எல்லா நேரத்திலும் எல்லா தியானத்திலயும் நம்ம எல்லாமே ஒரு ஃபெய்த்தா கிளம்புறோம். ஏன் ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவர் பேசுறாரு, நம்ம ஆவிக்குள்ள பேசுறாருன்னா இன்னைக்குல இருந்து அது ஆக்டிவேட் ஆகுது, எக்ஸ்பைரியே கிடையாது, வேலிடிட்டி டைம் எல்லாம் இல்ல. இந்த 24 டேஸ் 84 டேஸ் ரீசார்ஜ் பண்றீங்கல்ல, அப்படி இல்ல. ரெவலேஷன் என்பது நித்தியத்திற்கும் நமக்குள்ள ஆவியில டெபாசிட் ஆன விஷயம். இட் இஸ் நெவர் கோயிங் டு சேஞ்ச். we are going to grow in that. ஒருவேளை தெரியாத விஷயம் இன்னைக்கு தான் விதையா போடப்படுதுன்னா அது இன்னும் நீங்க வளர்ந்துகிட்டே போறீங்கன்னு அர்த்தம். அது டெஸ்டினி வரைக்கும், எட்டர்னிட்டி வரைக்கும் அது நமக்குள்ள இருக்கதான் போகுது. ஸோ இது இன்னைக்கு மெசேஜ், இது நேத்து மெசேஜ், இது நாளைக்கு மெசேஜ். நம்ம அடையாளத்துக்காக யூடியூப்ல டேட்டா போடுறோம். பட் ஆனால் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரசன்னத்திலிருந்து வந்திருந்தால் அது நமக்கு எல்லா நேரத்திலும் தேவையான விஷயம்.
எல்லாம் அந்த வாழ்க்கைக்கும் தேவை, இந்த நிச்சயத்துக்கும் நமக்கு தேவை. ஓகே. ஸோ இந்த மனநிலையோட ஒரு ஒரு விஷயத்தையும் தியானிங்க. அ ட்ரை டூ ஹியர் இட் அகைன். ஐ பிளெஸ் யூ ஆல். எல்லாம் சந்தோஷமா இருங்க. ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். பை.